இனிமேலாவது அந்த கடவுள் நல்ல புத்தி கொடுக்கட்டும்னு சொல்லி கோயிலுக்கு கூட்டிட்டு போனாங்க. கோயிலுக்கு கூட்டிட்டு போனா நம்ம சாமி கும்பிடுறோமோ இல்லையோ, நம்மளோட திறமையை காட்டியே ஆகணும்னு சொல்லிட்டு போட்டோகிராஃபருக்கே நம்ம டஃப் கொடுக்குற அளவுக்கு அந்த டப்பா செல்ல வச்சுக்கிட்டு வீடியோ எடுக்கிறேன், போட்டோ எடுக்கிறேன், கேண்டிட் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரே ரவுண்ட்ஸ் தான் கோயில்ல. சாமி கும்பிட்டபடி காணா. சரின்னு சொல்லி இந்த குழந்தைங்கள விளையாடுறத பார்த்துட்டு இருந்துச்சு. நம்மளும் போய் விளையாடலாமே அப்படின்னு சொல்லி யோசனை வந்துட்டு இருந்துச்சு. 7 வயசு ஆச்சு, நீ விளையாடுறியா அப்படின்னு பேசுவாங்கன்னு சொல்லிட்டு நம்ம கம்முனு சரி சாமி கும்பிட்டுருவோம் பத்தி வைமா அப்படின்னு சொல்லிட்டு சாமி கும்பிட வந்தாச்சு. நம்ம போன கோவில் பாத்தீங்கன்னா கடத்தூர் அர்ச்சனேஸ்வரர் சிவன் கோவில். அந்த கோவில்ல அவ்வளோ ஒரு அற்புதமா இருந்துச்சு. புத்துக்கண்ணு எல்லாமே இருந்துச்சு. எப்படியும் நல்லபடியா போன வேலையை சாமி கும்பிட்டு பிரசாதம் வாங்கி சாப்பிட்டு வந்தாச்சு. வர்ற வழியில பார்த்தா பூரா இந்த மாங்காய் சீசனுங்களாமா. வடு மாங்காய் சீசன், குட்டி குட்டியா மாங்காய் இருந்துச்சு. அது எல்லாம் சீசன் போட்டு லைனா வச்சிருந்தாங்க. வாங்கிட்டு வந்தாலும் நம்ம ஊறுகாய் போட்டு அப்படியே ஒரு வழி ஆக்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்காம வந்தாச்சு. வந்து நைட் எப்படியோ ஒரு வழியா டின்னர் முடிச்சுட்டு வந்துட்டதுனால வேலை இல்ல, சாப்பிட்டு படுத்தாச்சு. காலையில எந்திரிச்சு எப்படி இருந்தாலும் நம்ம திறமையை காட்டணுமே. நம்மளுக்கு இருக்கிற ஒரே ஆயுதம் பருப்பு. அந்த பருப்பை வச்சு அந்த பருப்புல என்னென்ன டிஷ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு டிஷ் பண்ணணும். அரிசி பருப்பு சாப்பாடு வைக்கலாம்னா அதைத்தான் முந்தானேத்து பண்ணோம். மறுபடியும் அதையவே பண்ணா என்ன இதையே வச்சு ஓட்டுறியான்னு கேட்டுருவாங்கன்னு சொல்லிட்டு செல்லுல ஒரு டிஷ்ஷை பார்த்து ஆந்திரா பப்புடு அது என்னமோ ஒரு டிஷ்ன்னு சொல்லிட்டு நம்மளோட கைவண்ணத்தை இறக்கலாம்னு சொல்லிட்டு இறக்கியாச்சு. தமிழ்நாட்டுல இருக்கிற டிஷ் எல்லாம் செஞ்சு முடிச்சு சவுத் இந்தியன் எல்லாம் முடிச்சிட்டோம். அடுத்து நம்ம ஆந்திராவுக்கு போயிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆந்திராவில போய் இறக்குவோம்னு சொல்லிட்டு ஆந்திரா பப்புடுங்கிற ஒரு டிஷ்ஷை வச்சு செய்யலான்ட்டு. இந்த கருவேப்பிலை வேற நம்மளோட திறமைக்கு இடையூறா இருக்குதே இல்லையே அப்படின்னு பார்த்தா அதுவும் வீட்டுல இருந்துச்சு. சரி உருவி போட்டு எப்படியும் ஒரு வழியா முடிச்சு கடைசியில சாம்பாருன்னு சொல்லி முடிச்சுட்டாங்க. ஏன் நம்ம கைவண்ணத்துல என்ன பண்ணாலும் இப்படிதான் டிசப்பாயின்மெண்ட் பண்றதுக்கு சில ஆட்கள் இருப்பாங்க. அதெல்லாம் நினைச்சு நம்ம கவலைப்படக்கூடாதுன்னு போயிட்டே இருக்கணும். சரின்னு சொல்லிட்டு நம்மளோட ஒர்க்கையும் பாத்திரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம்னா இங்க காதுகுத்து ஆல்பம், வெட்டிங் கல்யாண ஆல்பம்னாலே நம்மளுக்கு கையுங்காலும் உதறும். இதுல ரிட்டையர்மெண்ட் ஃபங்க்ஷன், ரிட்டையர்மெண்ட் செரிமானி இதை நீ பண்ணி முடி, இது கொஞ்சம் ஈஸியா தான் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. நம்மளுக்கு இதை பத்தி ஒண்ணுமே தெரியாதுன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இருக்கிற ஒரே ஐடியான்னா அது கூகுள் மேப் தான். சரின்னு சொல்லி அதுல போய் ஒரு அடி அடிச்சு பார்த்துட்டு அதுல இருந்து எடுத்து சுட்டு போட்டுடலான்ட்டு போய் நம்ம அதை எடுத்து பார்த்துட்டு இருந்தோம். பார்த்ததுல ஒன்றும் புரியல. சரி போட்டோவையாவது செலக்ட் பண்ணி வைப்போம்னு சொல்லிட்டு போட்டோவை செலக்ட் பண்ணி வச்சுட்டு அதையே கொஞ்ச நேரம் வேலையே போச்சு. அப்புறம் இந்த கேண்டிட் அது இதுன்னு எல்லா ஒர்க்கையும் முடிச்சு வச்சுட்டு இருந்தோம். எல்லாம் சேவ் பண்ணி போட்டோ கிளியர் எல்லாம் பண்ணிட்டு வேஸ்ட் போட்டோஸ் எல்லாம் டெலிட் பண்ணிட்டு நம்மளோட ஒர்க்கையும் முடிச்சுட்டு இருந்தோம். இதுல சமையல் வேலையும் முடிச்சுட்டு இந்த வேலையும் பண்றதோட நம்மளோட திறமையெல்லாம் யாருக்கும் புரியாது. சரி பரவாயில்ல, யாருக்கு புரிஞ்சா என்ன, நம்ம வேலையை நம்ம பார்ப்போம்ட்டு நம்ம வேலையை பார்த்துட்டு கிடந்தோம். வேலை இழுத்துக்கிட்டே கிடக்குதுன்னு அது இடையில பார்த்தா உடனே பின்னாடி ஒரு சத்தம் முதுகு வலிக்குதுன்னு. ஓகே, நம்ம ஒரு 2 மணி நேரம் 1 மணி நேரம் செய்யறதே பெருசு, 2.5 மணி நேரம் செஞ்சுட்டோம். சரி நம்மளும் போய் ரெஸ்ட் எடுப்போம். என் சிஸ்டமும் நீயும் கொஞ்ச நேரம் தூங்குன்னு சொல்லி போட்டு சிஸ்டத்துக்கு பாய் பாய் சொல்லிட்டு ஷட் டவுன் பண்ணிட்டு போய் தூங்க போயாச்சு. சரின்னு தூங்கி எந்திரிச்சு பார்த்தா ஒரே மழை பெய்யற மாதிரி கிடக்குதுன்னு சொல்லிட்டு துணி எல்லாம் வேஸ்டா போயிரு. நல்லா அதுவே ஒரு 2.5 மணி நேரம் உட்காந்து துவைச்ச துணி 2 மணி நேரம் 3 மணி நேரம் துவைச்சது நனைஞ்சு போச்சுன்னா ஒரே நாத்தம் அடிக்குன்னு சொல்லி போட்டு அதையும் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் எடுத்துட்டோம். எடுக்க வரவே மாட்டேங்குது. அது அணுவார் வாழு மாதிரி நீண்டுகிட்டே போகுது. சரி எப்படியும் அதையும் நல்லபடியா எடுத்து மடிச்சு அதையும் கொண்டு பீருவாக்குள்ள துணிச்சு வச்சாச்சு. வைக்கவே இடையில டீ போடு காஃபி போடுன்னு ஒவ்வொருத்தரோட மெனு ஸ்டைல் அப்படியே கேட்டுட்டு கிடந்துச்சு. சரின்ட்டு நீ அடுப்புக்குள்ள போலாமா, சித்த நேரம் வெளியே சித்த நேரம் உட்கார விட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் காப்பி ஓடவும் போயாச்சு. போய் ஆளுக்கு என்ன வேணும் ஏது வேணும்னு கேட்டு டீ காப்பின்னு எல்லாம் போட்டு குடிச்சு போட்டு நம்மளும் ஜன்னலோரமா ஒரு வியூல உட்காந்து டீயை குடுப்போம்ட்டு உட்கார்ந்தா ஒரே புகையா போயிட்டு இருக்குது. என்னடா இது நம்ம ஊர் ஊட்டியாட்டாயி போச்சான்னு பார்த்தோம்னா யாரோ இலையெல்லாம் போட்டு கொளுத்தி விட்டுட்டு இருந்தாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.